ஃபிஷ் வைஃப் இதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட நேமு. இது வந்து 18th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணு ஆத்தோரமாக துணியெல்லாம் துவைச்சிட்ருக்கா. அதில் ஒரு துணி மட்டும் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. பார்த்தா அவள் பீரியட்ஸ் போல், அதனால அந்த துணியை வந்து அலசிட்ருக்கா. அங்கே துணி துவைச்சிட்டு அவள் பயந்து பயந்தாக துவைக்கிறா. ஒரு மாதிரி அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கா. துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. பார்த்தா அங்கே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலாக இவள் தனியாக இருக்கா போல், அங்கே யாருமே இல்லை. டவுனெல்லாம் தாண்டி இவன் மட்டும் இங்கே இருக்கா போல். துணியை துவைச்சி முடிச்சா வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு அவள் இந்த நாள் பீரியட்ஸ் வந்துருக்குங்கிறத டேட் படி குறித்து வச்சுக்கிறாவ. அப்போ திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு எட்டி பார்த்தா யாரும் அங்கே நிற்கிறாங்க போல். அதனால வெளில போய் பார்க்குறா. அப்போ பார்த்தா அவங்க ஒருத்தர் துணி துவைச்சிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு ஒருத்தர். அவள் பீரியட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அவளையும் நக்கலாக பார்த்து சிரிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அங்கேருந்து அவரும் எடுத்துகிட்டு போகிறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் இவளும் வந்துடுறா. இதே மாதிரி தான் எப்போதும் நடக்கும் போல். பீரியட்ஸ்னால் இப்போ இந்த ஆற்றுல அலசுறா. திருப்பி வந்து அந்த எந்த டேட் ஆனதோ குறித்து வச்சுக்கிறா. இதே மாதிரி தான் அவள் எப்போதும் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் நைட்டு அவள் வந்து நெருப்பெல்லாம் மூட்டி குளிர் காஞ்சிட்ருக்கா. அப்போ வந்து அவள் திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுனால அவள் பட்டிக்கே டான்ஸ் ஆடுறா. யாரோ நம்ம கூட இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இவளே சிரிச்சு டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேட்குது. இவளும் ஜன்னலோரமாக போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. யாரோ கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இவளும் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு பயத்தில் போய் படுத்துடுறா. அப்பா அவள் வீட்டுக்கு கதவை யாரும் தட்டுறாங்க. இவளுக்கு ஒரே பயம் வந்துடுது. உடனே விளக்கு எடுத்துகிட்டு போய் கதவு கிட்ட போய் நிற்கிறா. அப்பயும் யாரோ தட்டிகிட்ருக்காங்க. யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இவளும் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணுறா. அப்போ வந்து வெளில ஒரு பையன் நிற்கிறான். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை இந்த நதியில் கீழே விழுந்துட்டேன், இருட்டாக இருக்கவும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் டவுன்லேருந்து தான் வரீங்க அப்படிங்கிறது. ஆமாம், அங்கேருந்து தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஐயோ, இந்த இருட்டில் எனக்கு என் நிலை பார்த்தாலே பயமாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்சம் வெளில விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிங்கன்னா நான் டவுனுக்கு போனோடனே என் வீட்டிலேருந்து உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்பா. ப்ளீஸ் கொஞ்சம் உள்ளே மட்டும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தீங்களா, ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது, பயமாக இருக்குங்க எனக்கு அப்படின்னோடனே சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் வீட்டில் அழைச்சிட்டு போகிறா. அப்போ தான் வந்துட்டு கதவுலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இவ இருந்துட்டு ரொம்ப ஈரமாக இருக்குது உங்கள் உடம்பு, போய் நெருப்பு பக்கத்தில் போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்கிறா. உடனே தெரியல அதெல்லாம் பரவாயில்லைங்கன்னு அவளும் உட்காரத்துக்கு சேர்லாம் கொடுத்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இவ இருந்துட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களானதுக்கு இல்லைங்க எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, என்கிட்ட ஃபுட்டு இருக்கலாம், தரேங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் இருந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. டவுன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளியிருக்கீங்க போல், ஏன் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்ருக்கான். அதுக்கு இவ ஒன்றுமே சொல்லலை. இவ உட்கார வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. இவ வந்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ இருந்துட்டு இவருக்கு அவங்க வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டுருக்கான். உட்காந்துட்டு இருக்கும்போதே அவன் உடம்புல திடீர்னு ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்குது. இவ இருந்துட்டு என்னங்க ஆச்சு, அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருக்கான். இவன் ஒன்றுமே பேசாமல் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இவ இருந்துட்டு அவன் கிட்ட போகிறா. அப்போ இருந்துட்டு அவன் திடீர்னு அந்த வழியிலேயே அவன் மேலே அப்படியே சாஞ்சிட்றான். இவளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு அவன் சாஞ்ச உடனே. அப்போ இருந்துட்டு இவன் நான் உங்களை ஹர்ட் இது பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீங்கள் ஹர்ட்லாம் என்ன பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்லிட்டுருக்கா. அப்போ திடீர்னு வாயிலேருந்து ஏதோ எடுக்கிற மாதிரியே வாமிட் எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். டக்குன்னு வந்து அந்த வாயிலேருந்து வந்து ஒன்று ஏதோ கொலன்னு வந்து விழுவுது. அதை பார்த்தவனே இவர் இருந்துட்டு என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அவன் டக்குன்னு அதை எடுத்து அவகிட்ட கொண்டு போகிறான். இவள் பயந்துட்டே தள்ளி போகிறா. இவன் இருந்துட்டு அவளை கையெல்லாம் முறுக்கி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அந்த கையில் வச்சுருந்ததை மட்டும் அப்படியே வயிற்றில் உள்ளேயே வந்து வச்சு விட்டு அவன் படிக்க ஓடிடுறான் அங்கேருந்து. இவ வலி தாங்க முடியாமல் அவனையே பின்தொடர்ந்து போகிறா. பார்த்தா அவன் அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஓடுறான். ஓடிட்டு 2 காலில் தான் ஓடிட்டுருக்கான். திடீர்னு பார்த்தா கையை யூஸ் பண்ணி ஓடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. கரெக்டாக அந்த லேக்கிட்ட போனவனே அவன் என்னன்னா மீனாக மாறிடுறான். மெர்மைட் இருக்கும்ல, அது மாதிரி சேஞ்ச் ஆகி அவன் அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடுறான். இவ அதை நினச்சி ரொம்பவே ஷாக் ஆகுறா. இப்படியே பல மாதங்கள் போகுது. ஒரு நாள் அவள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி மீன் வச்சுருக்காங்க யாரோ. அதை அவள் எடுத்துக்கிட்டு அந்த லேக்கே ஒரு மாதிரி பார்க்குறா. ஆக்சுவலாக அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த மீனை வச்சு தான் அந்த மெர்மேன் தான், அந்த மீன் மாதிரி இருப்பான்ல, அவன் தான் வச்சுட்டு போயிருப்பான். ஏன்னா அவனோட குழந்தை தான் இவள் வயிற்றில் வளருது. அந்த குழந்தைக்காக தான் அவன் டெய்லி மீன் வச்சுட்டு போவான். இவ்வளோ அதை எடுத்து அவள் சமைச்சு சாப்பிட்டுட்ருப்பா போல். ஒரு நாள் அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறா. அப்போ ஜன்னலோரமாக யாரும் நடந்து வர மாதிரி இருக்குது. ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ அந்த தொப்பி போட்ட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தன் தொப்பி போட்ட வந்தாலும் அவன் தான் இவள் வீட்டு வாசலை நோக்கி வந்துட்டுருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வயிற்றையும் தொட்டு பார்க்குறா. இவள் பயத்தில் என்ன பண்ணுறான்னா டேபிள் மேலே இருந்த கத்தியை எடுத்துகிட்டு பின்கதை வழியாக வெளில வரா. ஸ்டார்டிங் சீன்லேருந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா. அந்த தொப்பி போட்டவன் தான் இவனோட பீரியட்ஸ் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த மீன் மனுஷன் வந்திருப்பான். அதனால இவ கர்ப்பமாக இருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே அழுதுகிட்டே வரா. அழுதுகிட்டே வந்து பின்னாடி வழியாக வந்து இவ வந்து அந்த தொப்பி போட்டவன் வந்து கத்தியால் குத்தி கொன்னிடுவா. அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவள் அந்த ஆற்றுல போயிட்டு அலசுவா. அப்போ வந்து அந்த கத்தியில் இருந்த ரத்தம்லாம் அந்த ஆற்றுல போகும்போது அந்த மீன் மனுஷன் வந்து அவனோட ஒரிஜினல் ரூபத்தில் வந்து வெளில வந்து எட்டி பார்ப்பான். அப்போ வந்து அவனை பார்த்து இவன் ஒரு மாதிரி வில்லங்கமாக தான் சிரிப்பா. இதுலேயே இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. ஆக்சுவலாக எண்டிங் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த தொப்பி போட்ட மனுஷன் தான் இவன் எப்போ கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிறோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கான். கரெக்டாக ஓவலேட் ஆகிற டைம் பார்த்து அந்த மீன் மனுஷனை வந்து இங்கே அனுப்பியிருக்கான். அவன் அந்த மீன் மனுஷன் வந்து எப்படியாவது அவனோட குழந்தைய வளர்க்கணுங்கிறதுக்காக இவளோட வயிற்றில் வந்து அவனோட குழந்தைய வச்சுட்டு போயிடுறான்.
அப்போ வந்து இவளும் ப்ரெக்னெண்ட்டாக ஆயிடுறா, குழந்தை பிக்கிற ஸ்டேஜில் வந்துடுறா. அப்போ வந்து அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கோசரம் அந்த தொப்பி போட்டவனை திரும்பி அந்த மெர்மேன் வந்து அனுப்பி விடுறான். அந்த தொப்பி போட்டவன் வந்து அந்த குழந்தைய எடுக்க தான் ஆக்சுவலாக வந்திருப்பான். அதனால தான் இப்போ ஏற்கனவே தனிமையாக இருக்காள், அதனால திரும்பி இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா திரும்பி அவள் தனிமையில் தான் இருப்பா. இப்போ அந்த குழந்தை இருக்க அவளுக்கு ஆறுதலா, அதனால அந்த குழந்தைய இவள் வளர்க்கலான்னு சொல்லிட்டு அந்த தொப்பி போட்டவனை கொன்னுடுறா. திரும்பி அந்த குழந்தைய எடுக்க மெர்மேன் வந்தாலும் அவனையும் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சைகையிலே காமிக்கிறா போல.